பேக் டு அவர் சேனல் கைஸ். நித்யாகா நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்கேமானில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈவின்னு ஒரு போக்கேமான் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். போக்கேமான் பார்க்குறவங்க எல்லாருக்கும் அந்த போக்கேமானை அந்த போக்கேமானோட வெர்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸ்டோன்ஸ் வச்சு அந்த போக்கேமானை வந்து எவால்வ் பண்ணலாம். அந்த போக்கேமானோட எவல்யூஷனை ரேங்க் பண்ண போகிறோம். இதே மாதிரி என்ன நருட்டோ கேரக்டரை வச்சு பண்ணியிருப்போம். அந்த வீடியோவும் வேணும்னா முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லை கமெண்ட்லேயோ கொடுக்க பார்க்குறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எப்பவும் போல் இங்கே வந்து ஒரு 4-5 ரேங்க் இருக்கும். எஸ் ரேங்க்குனா வந்து டாப் லெவலு, ஏ ரேங்க்னா டாப்புக்கு கீழே, பி ரேங்க்னா பரவாயில்ல, சி ரேங்க்னா ஓகே, டி ரேங்க்னா வந்து ஏதோ அப்படின்ற மாதிரி, எஃப்னா வந்து என்ன சொல்கிறது, தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம், அதான் வேஸ்ட் மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போது ஃபஸ்ட்டு போக்கேமான் யாருன்னா ஈவியோட வாட்டர் எவல்யூஷன். ஸோ இந்த போக்கேமானை பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து இது வந்து பவர் வந்து அந்தளவுக்கு எதுவும் இல்லை. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இதுக்கு டீல வைக்கலான்ட்டு இருக்கேன். எலக்ட்ரிக் இந்த இது பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து இதுக்கு வந்து இதுக்கு வந்து பவர் கொஞ்சம் அதிகம். ஸோ அதனால் என்ன பண்ணலாம், இவனை வந்து இங்கே சி இல்லை, இவனுக்கெல்லாம் வந்து பி கொடுத்தா ஏ தான் கிராஸ் டைப்லாம் வேஸ்ட்டு ஒன்றும் இருக்காது. ஸோ எஃப் தான். ஐஸ் டைப் கொஞ்சம் பவர் இருக்கும். ஆனால் அந்த பவரை வச்சு எனிமியை கொள்றதுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ நான் வந்து சிக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுறேன். ஃபயர் டைப் எப்போவுமே பவராக தான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இவனை தூக்கிட்டு வந்து இங்கே வச்சிடலாம். எங்கன்னா ஏன்னா ஏல வைக்கிற அளவுக்கு வந்துட்டு பவர் இல்லை. ஸோ பி இன்னும் எஸ்ஸில் ஒருத்தன் கூட வரல. இது வந்து என்ன எதா சைக்கிக்கா, இது வந்து பவர் பயங்கரமாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து எஸ் ரேங்க்கு. இதில் உங்களோட டாப் 10 லிஸ்ட்டையும் நீங்கள் வந்து ரேங்க் பண்ணுங்கள், அதையும் நான் வந்து பார்க்குறேன். உங்களோட இது எப்படி இருக்குன்னு. எலக்ட்ரிக் வந்து எப்போவுமே அதுக்கு வந்து தனி பவர் தான், அது சொல்லி தான் தெரியணும்னு இல்லை. ஸோ இதையும் தூக்கிட்டு வந்து நான் ஏல போடுறேன், ஏ ரேங்க். அண்ட் இது வந்து ஐஸ் டைப்பாக இது இல்லை, ஃபேரி டைப். இது வந்து வேஸ்ட்டு தான், ஒன்றும் இல்லை. பட் ஆனால் தூங்க வச்சிடும், ஆப்போனண்ட்டுங்களை வந்து தூங்க விட்டுரும். இது நார்மல் ஈவி வேஸ்ட்டு, இது எல்லாருக்கும் தெரியும். நார்மல் ஈவி வந்து வேஸ்ட்டு. ஸோ இவ்வளோ தான் என்னோட லிஸ்ட்டு. இதில் உங்களுக்கு ஏன்னா மாற்றம் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுக்கு நான் வந்து ஹார்ட்டை போட்டு விட்டுறேன். ஸோ அதுக்காக இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.